ஒரு தவறான எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, நீ பரிசுத்தமா இருந்தாதான் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ முதல்ல உன்னையே நிரூபிச்சு காமி. அவர் காத்துக்கிட்டு இருக்காரு, நீ உருப்படியா வாழ்றியான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ முதல்ல உன்னையே நிரூபிச்சு, அதான் நீ வேலை செஞ்சு முடிச்ச பிறகு தானே சம்பளம் கிடைக்குது. அது மாதிரி நீ எல்லாத்தையும் செஞ்சு திருப்திகரமா அவர் சொன்னதெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு ஒரு மாதம் அப்படியே வாழ்ந்தேன்னா, அல்லது ஒரு வருஷம் அப்படியே வாழ்ந்தேன்னா, அல்லது ஒரு வாரம் அப்படியே வாழ்ந்தேன்னா, அல்லது ஒரு நாள் அப்படியே வாழ்ந்தேன்னா உன்னை, அதாவது ஆசீர்வாதம் வந்து பரிசுத்துக்கு அப்புறம் தான் வரும், பரிசுத்தனால தான் வருது, இதனால தான் அது அப்படின்னு சொல்றது தவறான ஒரு எக்ஸ்ட்ரீம். தவறான எக்ஸ்ட்ரீம். ஏன்னா நான் காமிச்சேன் உங்களுக்கு, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீ முதல்ல பரிசுத்தமா வாழணும்னு சொல்றதுக்கு முன்னாலே தேவன் என்ன சொல்லிட்டாரு, அவர்களை ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் சொல்றாரு பரிசுத்தமா வாழு, அதாவது இந்த மரத்தின் கனியை புசிக்காத. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். எது இந்த வருஷமா வாழ்ந்தாதான் ஆசீர்வாதம், இல்லைன்னா கிடைக்காது அப்படின்னு சொல்றது தவறு, தவறான எக்ஸ்ட்ரீம். இன்னொரு தவறான எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, சிலர் வந்து என்ன பண்றாங்க, சரி கடவுள் வந்து ஃபர்ஸ்டே நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, கிருபை ஆசீர்வதிக்கிறாரு, கிரியையினால் ஆசீர்வதிக்கல, கிருபை ஆசீர்வதிக்கிறாருன்ட்டு கிருபைன்னு கிருபையின் பேர்ல என்ன பண்றாங்க, அப்போ எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், எப்படி வாழ்ந்தாலும் ஒண்ணுதான், போ எப்படி வாழ்ந்தாலும் ஒண்ணுதான். ஏன்னா எல்லா ஆசீர்வாதம் கிருபையினால தானே வருது. எப்படி வாழ்ந்தாலும் ஒண்ணுதான். நீ வந்து பரிசுத்தமா வாழ்றியோ பரிசுத்தமா வாழலையோ, எல்லாரும் ஒரே அளவு ஆசீர்வாதம் அனுபவிக்கலாம். ஏன்னா எல்லாம் கிருபையினால தான் வருது அப்படின்னு அவங்க சொல்றாங்க பாருங்க. அவங்க அப்ப என்ன பண்ணிடுறாங்க, எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், எப்படி வாழ்றதும் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்றாங்க. தப்பு. எல்லாமே ஒண்ணா கிடையாது. இது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போய் பரிசுத்தமா வாழ தேவையில்ல, அதெல்லாம் பெரிய முக்கியமே கிடையாது. கிருபையை நம்பு, தேவன் கிருபையா உனக்கு ஈவாய் ஆசீர்வாதத்தை அளிக்கிறார், அவ்வளவுதான், போ, முடிஞ்சது கதை. பிரமாணத்தை தூக்கி எறி அப்படின்வாங்க இந்த மாதிரி குரூப். பிரமாணத்துக்கு இடமே இல்ல, தேவன் சொன்ன கற்பனைகளுக்கு இடமே கிடையாது, இதெல்லாம் செய்யவே தேவையில்ல, தூக்கி எறிஞ்சிரு. 10 கற்பனையா தேவை கிடையாது, போ, நாம பிரமாணத்திலிருந்து, நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். இது கரெக்டா? தப்பு, தப்பான எக்ஸ்ட்ரீம். சென்டரா இருப்பதுன்னா என்னது, தேவன் வந்து கிருபையா தான் ஆசீர்வதிக்கிறார். ஆனா இது எப்படிப்பட்ட கிருபைனா, நம்மளையே மாத்துற கிருபை. அந்த கிருபை கிடைச்சதுன்னா நம்மளை என்ன பண்ணிடுது, நம்மளை மாத்துது, அவரை போல மாத்திக்கிட்டு வருது. அப்போ போக போக நாம இந்த உண்மையில இந்த கிருபை பெற்றவர்கள் அவரை போல மாறிக்கிட்டே வர்றாங்க, சத்தியத்தை அறிய மாறிக்கிட்டே வராங்க. sanctify them by your truth, your word is truth. யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தை கொண்டு அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே